கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்றைக்கு காலையில் எழுந்து அநேக மன விருப்பங்களை உங்களுடைய எண்ண அலைகளிலே அலசி கொண்டிருக்கிறீர்கள். அநேக மன விருப்பங்கள் பல வருஷமாக, பல மாதமாக, பல நாட்களாக நிறைவேறாததுனால கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. ரொம்ப நாளாக இதை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஜெபிச்சிட்ருக்கிறேன், இன்னும் இதுக்கு எனக்கு பதில் கிடைக்கல, இன்னும் இது நடக்கலை, இன்னும் இது நிறைவேறலை. குறித்த காலத்திற்காக ஆண்டவர் அதை பெண்டிங்கில் வச்சுருந்தார். இன்றைக்கி அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப நாளாக நீ மனசில் விரும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உனக்கு தந்தருளுகிற நாட்கள். ஆண்டவர் இனி உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா நீங்களும் ஆண்டவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருந்து ஆண்டவர் ரைட் டைமில் எனக்கு தருவாருன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட பொறுமையாக காத்துட்ருந்தீங்க. ஆண்டவருக்கு இந்த காத்திருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இன்னைக்கு காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை ஜீவ விருட்சத்தின் கனியாக தந்தருளுவார். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவார். உன்னுடைய லைஃப் எப்படி அமையணும்னு நீ ஆண்டவரிடத்தில் விரும்பி கேட்டுட்ருக்கியோ அதை ஒருபடி அதிகமாக தான், பெஸ்ட்டாக தான் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். இதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். நிறைவேறாத நல்ல சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நிறைவேறும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வெளிதேசத்தில் போய் படிப்பதற்கான காரியங்கள், வெளிதேசத்தில் போய் செட்டில் ஆகிறதற்கான காரியங்கள், எதெல்லாம் உன்னுடைய மனசில் வச்சு நீ யோசித்துட்டு இருந்தியோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். பணம் கொடுத்தெல்லாம் எங்கேயும் போய் குறுக்கு வழியில் இதெல்லாம் வாங்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறாரு. அந்த ரைட் டைம் வரும் பொழுது ஃப்ரீயாக உனக்கு கிடைக்கும். ஃப்ளைட் டிக்கெட்டையும் அவங்களே போடுவாங்க, விசாவும் அவங்களே போடுவாங்க, எல்லாம் அவங்களே போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் கடினப்பட்டு உழைக்கிற பணத்தை லஞ்சன்ற பேர்லையோ இல்லைன்னா எளிதில் இந்த வேலையை வாங்கலான்னு குறுக்கு வழியில் எதையும் நீங்கள் வாங்காதீங்க. அப்படி வாங்கினா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். ஸோ நிறைய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நீங்கள் ஜெபிச்சிட்டு இருந்தெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. மகிமையான நல் விசேஷங்கள் உங்கள் குடும்பத்தில் பேசப்படும். நீங்கள் நாடின விரும்பின துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார், விரும்பின கல்லூரியில் சேர்ப்பார், விரும்பின குரூப்பில் சேர்ப்பார், விரும்பின தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். நீ விரும்பின ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க, உன்னுடைய ட்ரீம் ஜாப், உன்னுடைய ட்ரீம் கண்ட்ரி, உன்னுடைய ட்ரீம் ஃப்யூச்சர் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த நாட்களில் நிறைவேற்றி தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். மிஸ்ஸஸ் கே வனிஷா பர்வதம், என்னுடைய பள்ளியில் நான் பாடம் நடத்தும் வகுப்பில் உள்ள 127 மாணவர்களும் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% இயற்பியல் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பாடத்தில் வெற்றி பெற வேண்டும். என்னுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து பள்ளி நிர்வாகம் என்னை கௌரவப்படுத்த வேண்டும் என்று சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து கர்த்தர் தாமே ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார் என்று எழுதியிருந்தபடியே ஃபிசிக்ஸ் பாடத்தில் 127 மாணவர்களும் இந்த 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றார்கள் என்பதை சந்தோஷமாக சாட்சியாக அவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவங்களுடைய மன விருப்பம். தனக்கு கீழே படிக்கிற 127 பிள்ளைகளும், இவங்க ஃபிசிக்ஸ் டீச்சர் போல் இருக்குது, ஃபிசிக்ஸில் 127 பேரும் பாஸ் ஆகணும்னு அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் விரும்பி ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்படியே நிறைவேறினது. இன்றைக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் மனசில் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு உமக்கு தெரியும். சிலர் யோசிக்கிறாங்க, என் பிள்ளை இன்னும் பெரிய பிள்ளையே ஆகலை, ஆண்டவரே இந்த வயசில் அவள் பெரிய பிள்ளை ஆனால் நல்லா இருக்குமே, வயசு கடந்துட்டு போகுதே. இந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறீர், உமக்கு நன்றி. சிலர் யோசிக்கிறேங்க, வேலை படிப்பு முடித்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கல,
கர்த்தர் வேலையை தந்து விட்டீர், உமக்கு நன்றி. சிலர் யோசிக்கிறீங்க, வேலை கிடச்சி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை. ஆண்டவர் அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிறீர், உமக்கு நன்றி. அவர்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வந்து இயேசுப்பாவுடைய தலைமையில் திருமணம் நடக்கட்டும். ரொம்ப நாளாக நான் ஒரு குழந்தைக்காக ஏங்கி இருக்கிறேன். அடைக்கப்பட்ட கற்பம் இன்றைக்கு திறக்கப்படட்டும். சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்கிவிட்டீர், உமக்கு நன்றி. மற்றும் என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களில் தேவ சமூகத்தில் ஜெபத்தை வச்சுருக்காங்களோ, சொந்த வீட்டுக்காகவோ, இல்லைன்னா சொந்த இடத்துல தொழில் பண்ணுறதுக்கோ, இல்லை கைவிட்டு போன சொத்து மறுபடியும் கிடைக்கணும், இல்லைன்னா சொன்னா அவங்களுடைய கசின் பிரதர்ஸ்கிட்ட சிக்கி இருக்கிற குடும்ப ப்ராப்பர்ட்டி எனக்கு வரணுன்றதுக்காகவோ, எந்த காரியத்தினாலும் சரி ஆண்டவர் இன்றைக்கு தலையிட்டு ஒரு அற்புதத்தை செய்யும். என்னுடைய சகோதரன் மனசு வச்சா எனக்கும் ஒரு பங்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அழுதுட்டு இருக்கிற மகளே, கர்த்தருடைய சகோதரன் கண்களில் உனக்கு தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த வீட்டுக்குள்ளால் நீ காலடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற குடும்பத்தார் உன்னை கூப்பிட்டு இந்த வீடே உனக்கு தான் கொடுக்கக்கூடிய நாட்கள் வருகிறது என்று இன்னொரு சகோதரனுக்கு கர்த்தர் சொல்லுகிறீர், உமக்கு நன்றி. ஊரில் உள்ள ப்ராப்பர்ட்டியை என்னுடைய தகப்பனுடைய உடன்பிறப்புகள் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாங்க, ரிலீஸ் ஆர்டர் போட கர்த்தர் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாய் மாறுகிறதை ஆவியிலே கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, இப்பொழுதும் இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2 இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.